யார்? நிர்பந்தமான என் வாழ்வை தூக்கி நிறுத்துவது யார்? இத்தனை கேள்விக்கும் உங்களோடு. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். அதிசயம் டிவியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சிக்குள் கடந்து போவதற்கு முன் நாம் அப்படியே ஒரு நிமிடம் கூட நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள அன்பு பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கிருபையாய் கர்த்தாவே தம்முடைய ஜனங்களை இதுவரையும் ஆச்சரியம் அற்புதமாய் நடத்தினீர், பாதுகாத்தீர். நன்றி. இப்பொழுதும் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர் நேரத்தில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பு பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும், மறுரூபம் உண்டாகட்டும். கிறிஸ்துவின் சித்தத்தை செய்கிறவர்களாய் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கட்டும். தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரோடு கூட நீர் இடைபடுவீராக. பேசும் அடிமைகளை மறைத்துக்கொள், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடும்படி விரும்புகிறார். ஆண்டவர் நம் வாழ்க்கையில் அவருக்கு பிரியமானது செய்ய வேண்டும் என்று நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நமக்கு பிரியமானதை நம்முடைய பிள்ளைகள் செய்ய வேண்டும் என்று எப்படி நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நாம் எதிர்பார்க்கிறோமோ, இதை போல் நம்முடைய தேவனாகிய கர்த்தரும் நம்மிடத்தில் அவருக்கு பிரியமானதை செய்ய நாம் விரும்ப வேண்டும். நாம் அதை அவருடைய சித்தத்தை, அவருக்கு விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்போ ஆண்டவருக்கு பிரியமானதை செய்வதற்கு சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டும், சில காரியங்களை நாம் விட்டுவிட வேண்டும். ஆம், அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்படி என்ன காரியங்களெல்லாம் நம்ம செய்யலாம், என்ன காரியங்களெல்லாம் நம்ம விடணும் அப்படிங்கிறது குறித்து உங்களோடு கூட நான் பேசுகிறேன். நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளில் என்னுடைய செய்தியின் தலைப்பானது தேவ சித்தத்தை நிறைவேற்ற நமக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் தேவை. பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் அவரை அறியக்கூடிய அறிவு நமக்குள் மிகவும் அவசியம். ஒரு மனுஷன் தன் பிள்ளை தன் தகப்பனுக்கு பிரியமாய் நடக்கணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல அந்த பிள்ளை தகப்பனை குறித்து நன்றாக அறிந்திருந்தா தான் தன் தகப்பனுக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காது, இதை செஞ்சால் என் தகப்பன் சந்தோஷப்படுவார், இதை செஞ்சால் என் தகப்பனுக்கு விருப்பம் இருக்காது, ரொம்ப கோவப்படுவாருங்கிறது எல்லாம் அந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும், தெரியணும். தெரிஞ்சால் தான் அந்த பிள்ளை அந்த காரியத்தை செய்ய முடியும். இதே போல் எந்த ஒரு தேவனுடைய மனுஷன் தேவனுக்கு பிரியமானதை, தேவனுக்கு சித்தமானதை செய்ய விரும்புகிறானோ, அவன் முதலாவது அவரை குறித்து அறிய வேண்டும். அவரை அறிகிற அறிவில் நாம் வளர வேண்டும். வேதம் சொல்கிறது, அவரை அறியக்கூடிய அறிவை பற்றி கொள்ள மனதில்லாது இருக்கிறவர்களை தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுப்பார் என்று ரோமர்கள் எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, தேவனுடைய சித்தத்தையும் தேவனை அறியக்கூடிய அறிவையும் நமக்குள் வளர வைக்க வேண்டும். இல்லை, வளர்வதற்கு நாம் விரும்ப வேண்டும். அதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு முன்னால் நம்ம அப்பா யாருங்கிறத நாம் நன்றாக அறிய வேண்டும். அறிய வேண்டியபடி அவரை அறிந்தால் மட்டும்தான் அவருடைய சித்தத்தை நாம் செய்ய முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, கொலோசியர் 1:9 கூட நாம் பார்க்கும்போது அந்த வார்த்தையை பார்க்கிற அருமை தேவ பிள்ளைகளே, அப்படி சித்தத்தை அறிந்தால் மாத்திரமல்ல, அதில் வளர வேண்டும். ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய பிரியம் இன்னதென்பதை நாம் சோதித்து அறிய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. தேவ சித்தத்தை அறிகிற அறிவின் வெளிச்சம் ஒரு மனிதன் வாழ்க்கையில் வரும்போது அந்த வாழ்க்கையில் எவ்வளவு பாடுகள், எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் ஒரு நல்ல ஒரு தெளிவான நடத்துதல் அவனுக்கு இருக்கும். என்ன அருமையான தேவ பிள்ளைகளே, என் ஆண்டவர் அறியாததும் அனுமதியாததும் ஒன்றும் என் வாழ்க்கையில் நேரிடுவதில்லை. அப்படிப்பட்ட அசைக்க முடியாத ஒரு தைரியம், நம்பிக்கை அந்த மனிதனுக்குள் கடந்து வரும். அதைத்தான் தேவன்
தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவர் அறியாததும் அவர் அனுமதியாததும் ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில் வருவதில்லை. ஸோ இதை ஒரு தேவனுடைய பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. இதை தேவனுடைய சித்தத்தை செய்ய விரும்புகிற ஒரு தேவ பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டும். என் அப்பா என் வாழ்க்கையில் செய்கிற சகல காரியமும் நன்மையாகத்தான் இருக்கும். சகலமும் அவர் அனுமதித்து தான் என் வாழ்க்கையில் வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை ஒரு மனிதனுக்குள் கடந்து வந்துவிடும். எப்பொழுது ஆண்டவரை குறித்த அறிவின் வெளிச்சம் ஒரு மனிதனுக்குள் வரும்போது மாத்திரமே வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள், நெருக்கங்கள் வந்தாலும் கூட அவன் தைரியமாய் சொல்லக்கூடும், நான் ஆராதிக்கிற கர்த்தர் அறிந்து என்னை அறிந்தவர், என்னை நன்றாய் நடத்துகிறவர், என் வாழ்க்கையில் அவர் அறியாதது ஒன்றும் நேரிடுவதில்லை. அப்படிப்பட்ட நம்பிக்கை அவனுக்குள் கடந்து வந்துவிடும். ஆம் அருமையான தேவ பிள்ளைகள், அப்படிப்பட்ட மனுஷன் மட்டும்தான் தேவ சித்தத்தை செய்ய முடியும். தேவ சித்தத்தை நம் வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான தேவ பிள்ளைகள், தேவ சித்தத்தில் நாம் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கொலோசியர் 4:12 கூட நாம் வாசிப்போம். நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று. ஆம் அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ சித்தத்தை செய்கிறவர்கள் தேவ சித்தத்தில் தேறினவர்களாக இருந்தால் மட்டும்தான் தொடர்ந்து அந்த தேவ சித்தத்தை நாம் செய்ய முடியும். முதலாவது அவரை அறியணும். அந்த அறிவின் வெளிச்சம் நமக்குள்ள வரும்போது தான் அந்த தேவ சித்தத்தில் நாம் தேறினவர்களாய் காணப்பட முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கலாத்தியர் 6:14 அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமாய் அங்கு எழுதுகிறார், நான் சிலுவையில் அறையுண்டேன். இந்த உலகத்திற்கு நான் சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன். இனி இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு மேன்மையோ, இனி இந்த உலகத்தின் இச்சைகளோ எனக்குள்ள என்ன செய்வதில்லை, இருப்பதில்லை. நான் சிலுவையில் அறையுண்டேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார், கிறிஸ்துவே என்னில் வாசம் பண்ணுகிறார். கிறிஸ்துதான் இனி முற்றிலும் எல்லாம். நான் அல்ல, எனக்குரியது அல்ல, இந்த உலகம் அல்ல, என்னில் முழுவதும் நிறைந்திருப்பது கிறிஸ்து தான். ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளை, கிறிஸ்துவை அறிகிற அறிவில் தேறினவர்கள் மட்டும்தாங்க இந்த உலகத்தின் காரியங்களுக்கு சிலுவையில் அறையப்பட முடியும். இந்த உலகத்தின் வேஷம் மாயை என்பதை அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளர்கிறவர்கள் மாத்திரம்தான், இல்லை அறிகிற அறிவில் தேறுகிறவர்கள் மாத்திரம் தாங்க இப்படிப்பட்ட வார்த்தைகளையும் சொல்லக்கூடும். அருமையான தேவ பிள்ளைகளே, பவுலடியாரை போல நாம கூட நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா இச்சைகளுக்கும் கூட, எல்லா உலகத்தில் இருக்கிறதான பெருமையான மேட்டிமையான சகல காரியங்களையும் கூட நாம் வெறுக்க வேண்டுமானால், நான் இவைகள் எல்லாவற்றுக்கும் சிலுவையில் அறையுண்டேன், இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கூட நான் விடுதலை ஆக்கப்பட்டு விட்டேன், இவைகள் எனக்குரியதல்ல, இது உலகத்திற்குரியது, நான் கிறிஸ்துவுக்குரியவன், அவர் எனக்குரியவர். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தைரியமாய் நாம் சொல்ல வேண்டும். ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம அப்பா யாருங்கிற வெளிச்சம் நமக்குள்ள இருந்தா தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் தைரியமாய் சொல்ல முடியும். கிறிஸ்துவை போல நாம் இந்த உலகத்தின் சகல மேன்மைகளையும் மறக்க, உலகத்தின் சகல மேன்மைகளையும் வெறுக்க ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமான தேவ ஜனமே, நீ கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டுமானால் முதலாவதாக தேவன் யார் என்ற அறிவு உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அவர் யார்? அவர் உன்னில் மகிமைப்பட விரும்புகிற கர்த்தர். இதோ உனக்காக தம் ஜீவனை கொடுத்த கர்த்தர். இதோ உன் வாழ்க்கையில் சகலத்தையும் அவருடைய சித்தத்தின்படியே செய்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம், அவரை குறித்த வெளிச்சம் வரும்போது இது எல்லாவற்றிலும் கூட நீ மன தெளிவுள்ளவனாய் காணப்படுவாய். பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சகலத்தையும் உன் வாழ்க்கையில் செய்யும் போது அவருடைய சித்தத்தின்படியே செய்கிறார். அவருடைய விருப்பத்தின்படியே உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர் நடப்பிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதை நீ அறிந்து கொண்டால் மட்டும்தான் தேவ சித்தத்தை நீ செய்ய முடியும். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதை போல, உலகத்திற்கு நான் சிலுவையில் அறையுண்டேன். இனி உலகம் எனக்குள் அல்ல, நான் உலகத்திற்குள் அல்ல. இவை என்னை விட்டு எல்லாம் என்ன செய்து விட்டது, அகன்று விட்டது. நான் கிறிஸ்துவுக்குரியவன், கிறிஸ்து எனக்குரியவர். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு
நம்பிக்கை, அப்படிப்பட்ட அசைவில்லாத ஒரு தேவனை குறித்த வெளிச்சம், ஆவிக்குரிய வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வரும்போது நிச்சயமாய் சத்துருவங்களை மேற்கொள்ள முடியாது. இந்த உலகத்தின் அதிபதி கடந்து வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து சொன்னது போல நீங்களும் நானும் தைரியமா சொல்ல முடியும். இந்த உலகத்தில் பாடுகள், நெருக்கங்கள் கடந்து வரும்போது, போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றன் பின் ஒன்றாக தொடரும்போது நீங்கள் தைரியமாய் நிற்க முடியும். இந்த போராட்டம் என்னை கிறிஸ்துவை விட்டு பிரிப்பதில்லை, இந்த போராட்டம் என்னை தேவனுடைய அன்பை விட்டு பிரிப்பதில்லை, இந்த பிரச்சனைகள் என் வாழ்க்கையில் என்னை மேற்கொள்வது இல்லை, நான் முற்றிலும் இதில் ஜெயம் பெறுவேன். ஆம் அன்பு தேவ பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளையாய் இருப்பாயானால் நிச்சயமாய் போராட்டங்கள் உன்னை மேற்கொள்வதில்லை. பயப்படாதே. கர்த்தர் உனக்கு உதவி செய்யும்படியாக வலது பக்கத்தில் கர்த்தர் உனக்கு நிழலாய் இருக்கிறார். பயந்து போகாதே. ஆண்டவரை குறித்த அறிவின் வெளிச்சம் வரும்போது நிச்சயமாகவே நீ அவருடைய சித்தத்தை மனப்பூர்வமாய் செய்யக்கூடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, எனக்கு சித்தமானது எல்லாவற்றையும் அவன் செய்வான் என்று சொல்லி ஆண்டவர் தாவீதை குறித்து சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல கூட வாசிக்கிறோம். எனக்கு சித்தமானது எல்லாவற்றையும் தாவீது செய்வான். ஆம் அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு நம்பிக்கை தாவீதின் மேல இருந்துச்சு. நம்மை குறித்தும் தேவனுக்கு நம்பிக்கை உண்டாக வேண்டும். ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லணும், எனக்கு சித்தமானது எல்லாம் என் மகன் செய்வான், என் மகா செய்வான். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைக்குரியவர்களாக ஆண்டவருக்கு நாம் காணப்பட வேண்டும். ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளை, ஆபிரகாமை குறித்து கர்த்தர் நம்பிக்கை வைத்திருந்தார். என்ன நம்பிக்கை வைத்திருந்தார்? ஆபிரகாம் என்னை குறித்து தன் பிள்ளைகளுக்கு சொல்லுவான், என்னை குறித்து தன் பிள்ளைகளுக்கு போதிப்பான் என்பதை அவர் நம்பியிருந்தார். ஆண்டவர் சொன்னார், என்னை குறித்து ஆபிரகாம் தன் சந்ததிகளுக்கு என்ன செய்வான்? சொல்லுவான். ஆம் அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மை குறித்தும் கர்த்தர் ஒரு நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். நம்ம மேல கர்த்தர் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு ஒரு நாளும் நம் துரோகிகளாய் மாறக்கூடாது. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை நடத்த விரும்புகிறவர். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு கூட இருந்து நடத்துகிறவர். அதை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆபிரகாம் குறித்து ஆண்டவர் நம்பிக்கை உள்ளவராய் இருந்தார். தாவீதை குறித்து கர்த்தர் நம்பிக்கை உள்ளவராய் இருந்தார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து லூக்கா சுவிசேஷம் 22:42 கூட வாசிக்கும் போது அவர் சொல்கிறார், பிதாவை பார்த்து சொல்லுகிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உங்க சித்தத்தின்படியே ஆக கடவுது. பாருங்க, இயேசு சிலுவையின் மரண பரியந்தமும் பிதாவின் சித்தத்தை செய்து நிறைவேற்றினார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த பூமியில நாம் ஜீவனுள்ள காலம் முழுவதும் கூட ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவ சித்தத்தை செய்தவர்கள் உலகத்தின் சகல காரியங்களிலும் அவர்கள் ஜெயம் எடுக்க முடியும். உலகத்தில் சகல காரியங்களிலும் அவர்களால் விடுதலையோடு கூட வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். பிரியமான தேவ பிள்ளைகளை, உலகம் அவர்களை ஒரு நாளும் மேற்கொள்வது இல்லை. உலகம் அவர்கள் வாழ்க்கையிலே ஜெயம் எடுப்பது இல்லை. ஒரு தேவ சித்தத்தை செய்கிற ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் உலகம் ஒரு நாளும் அவர்களை ஜெயிப்பது இல்லை. உலகத்தை அவர்கள் ஜெயிப்பார்கள். ஆம் அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த தேவ சித்தத்தை செய்வதற்கு நமக்கு அவரை அறியக்கூடிய அறிவின் வெளிச்சம் மிகவும் அவசியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து தேவ சித்தத்தை செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பான தேவ பிள்ளைகளே, இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாவற்றிலும் அவர் எப்படி இருப்பார்கள்? இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். 1 கொரிந்தியர் 9:25 கூட பார்க்கும்போது அங்கே இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளை, எல்லாவற்றிலையும் நாம் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக, எல்லாவற்றிலும் வஸ்திரங்கள், உணவுகள், எல்லாவற்றிலும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் பந்தய சாலையில் ஓடுகிற நாம், நமக்கென்று கர்த்தர் நியமித்ததான ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஓடுகிற நாம் ஜெயமுள்ள ஓட்டம் ஓடி முடிக்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதை போல, நான் ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடித்தேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஜெயமாய் கம்பீரமாய் அவர் சொல்லுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஜெயமுள்ள ஓட்டம் ஓட வேண்டுமானால் இச்சை அடக்கமாய் காணப்பட வேண்டும். தேவ சித்தத்தை செய்ய வேண்டுமானால் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவ சித்தத்தை செய்வதற்கு நம் வாழ்க்கையில் நம்மை சுற்றிலும் நெருக்கி நிற்கிற பாவத்தையும் கூட உடறி தள்ளிவிட்டு நாம் ஓடினால் மாத்திரம்தாங்க தேவ சித்தத்தை செய்ய முடியும். சிம்சோனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது, அருமையான தேவ பிள்ளைகளே, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13:7 பார்க்கும்போது அவருடைய பிறப்பை குறித்து
ஆண்டவருடைய பெற்றோரிடத்தில் பேசும்போது சொல்கிறார், அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, அவனுடைய தாய் எப்படி இருக்க வேண்டும், அவன் பிறப்பு எப்படி இருக்கும், அவன் எப்படி இருப்பான் என்பதை குறித்தும் ஆண்டவர் அங்கே தூதன் மூலமாக அவனுடைய தாயாருக்கு சொல்லப்படுகிறது, தகப்பனாருக்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆனால் இந்த சிம்சோனோ தேவ சித்தத்தை செய்யாதபடி கடந்து போனதற்கு காரணம் ஒன்று, அவன் வாழ்க்கையில் என்ன இல்லை, இச்சை அடக்கம் இல்லை. அவனுடைய கண்களில் என்ன இல்லை, இச்சை அடக்கம் இல்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டுமானால், கர்த்தர் நம்மை கொண்டு ஒரு காரியத்தை செய்வதற்காக நம்மை அழைத்திருந்தார் ஆனால், அபிஷேகித்திருந்தார் ஆனால், அதற்கென்று நம்மை கர்த்தர் உருவாக்கி இருந்தார் ஆனால், அந்த சித்தம் நிறைவேறுவதற்கு இந்த உலகத்தில் எந்தெந்த காரியங்கள் தடையாக இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் உதறி தள்ள வேண்டும். அவைகள் எல்லாவற்றையும் நாம் தள்ளிவிட்டு ஓடும்போது தாங்க தேவ சித்தத்தை செய்ய முடியும். பிரியமான தேவ பிள்ளைகளே, எலிசாவோடு கூட இருந்த அந்த கேயாசி பொருளாசை உள்ளவராக இருந்தார். ஆகையால் அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு? பிரியமான தேவ பிள்ளைகளே, அவருடைய வாழ்க்கையில் எலிசாவுக்கு அடுத்து வர வேண்டிய கேயாசி இப்பொழுது தேவ சமூகத்தை விட்டே ஓடிவிட்டார். நாகமானுடைய விலையேற பெற்ற பொருளுக்காக எலிசா தீர்க்கதரிசி வேண்டாம், இதை எல்லாம் வேண்டாம், நீ கொண்டு போய்விடு என்று சொல்லி அவர் தள்ளின எல்லாவற்றையும், அவர் வேண்டாம் என்று வெறுத்த எல்லாவற்றையும், நாகமானுடைய பொருட்கள் எல்லாவற்றையும் இங்கே கேயாசி பெற்றுக்கொள்ளும்படி பின்தொடருகிறார். அருமை தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அருவருக்கிற எல்லாவற்றையும் நீ அருவருக்க கற்றுக்கொள்வாயானால் நிச்சயமாய் நீ தேவ சன்னிதானத்தில் எப்பொழுது நிரந்தரமாய் அவருடைய சித்தத்தை செய்து கொண்டு இருக்க முடியும். நீ உண்மையாய் தேவ சித்தத்தை செய்யும் போது உண்மையில் இருக்கிற அபிஷேகத்தை ஒருவரும் எடுத்துப்பட முடியாது. நீ உண்மையாய் தேவ சித்தத்தை செய்வதற்கு உன்னை அர்ப்பணிக்கும் போது இச்சை அடக்கம் உள்ளவனாய் நீ பந்தய சாலையில் சகல இச்சைகளையும் வெறுத்து நீ ஓடுகிற வேளையில் தேவன் உண்மையில் வைத்திருக்கிறதான திட்டத்தை ஒருவனும் அணைக்க முடியாது, அது கெடுத்து போட முடியாது. இங்கே கேயாசி தேவனுடைய சமூகத்தில் நிற்க வேண்டியவன், எலிசாவுக்கு அடுத்து இவன் தீர்க்கதரிசியின் ஸ்தானத்தில் நிற்க வேண்டியவன், இவன் அபிஷேகத்தை இழந்து போகிறான். அன்பு தேவ பிள்ளையே, தேவ சமூகத்தில் நிற்க வேண்டிய அந்த இடத்தை, அந்த ஸ்தானத்தை இவன் இழந்து போய்விட்டான். பொருளாசை என்னும் இச்சை இவனுக்குள் இருந்ததினால், இவன் அந்த இச்சையில் வெற்றி பெற முடியாதபடி இருந்ததினால், அருமையான தேவ பிள்ளைகளை, நாகமானை பின்தொடர்ந்தான். கர்த்தர் அருவருக்கிற நபர்களை பின்தொடராதே, ஆண்டவர் அருவருக்கிற பொருட்களை பின்தொடராதே, தேவன் அருவருக்கிற வழிகளுக்கு கடந்து போகாதே. தேவ பிள்ளையே, உன்மேல் இருக்கிற அபிஷேகத்தை இழந்து போவாய். தேவன் உன்னோடு கூட இடைபெடுகிறதான எல்லா மேன்மையை நீ இழந்து போவாய். தேவன் உனக்கென்று வைத்த வழிகளில் நீ கடந்து செல். தேவன் உன் வழிகளில் உன்னோடு கூட இருக்க வேண்டுமானால் உன் நடையின் மேல் கவனமாயிரு. தேவன் உன் பாதையில் உன்னோடு கூட சரியாய் சஞ்சரிக்க வேண்டுமானால் நீ தேவ சித்தத்தை செய்வதற்கென்று அழைக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை என்பதை மறந்து போகாதே. அன்பு தேவ பிள்ளையே, இச்சை அடக்கம் உள்ளவனாய், இச்சை அடக்கம் உள்ளவனாய் நீ இருப்பாயானால் ஒரு நாளும் உன் அபிஷேகம் உன்னை விட்டு எடுபடாது. இங்கே கேயாசி அபிஷேகத்தை இழந்தான், தன் ஸ்தானத்தை இழந்தான். தேவ சமூகத்தில் நிற்க கூடாதபடி அவன் துரத்தப்பட்டவனாய் காணப்பட்டான். தன் சந்ததிக்கு ஒரு சாபத்தை சம்பாதித்த தகப்பனாய் காணப்பட்டார். பிரியமான தேவ பிள்ளையே, நீ தேவ சித்தத்தை செய்வதற்கு அழைக்கப்பட்ட நீ இச்சை அடக்கம் உள்ளவனாய் இருப்பாய், ஆனால் நீ மேன்மையை காண்பாய். தேவ சித்தத்தை உன் ஜீவன் உள்ள நாள் வரையும் நீ நிறைவேற்றக்கூடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே சிம்சோன் தன்மேல் தேவன் வைத்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடாதபடி காணப்பட்டான். ஏன்? ஆண்டவர் அவன் நசரேயனாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். மாத்திரமல்ல, அன்பு தேவ பிள்ளையே, அவன் ஜீவனுள்ள நாள் வரையுமாய் கர்த்தருக்காக ஓடுகிறவனாய் காணப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். நசரேயனாகிய இவன் அவன் தலை முடி சிரைக்கப்படக்கூடாது. நசரேயனாகிய இவன் அவன் நசரேய விரதமுள்ளவனாய் இருக்க வேண்டும். ஆனால் இவனோ தெளிலாளின் மடியில் படுத்தான். தெளிலாளை வேசியை தேடி போனான், அபிஷேகத்தை இழந்தான். வேசியின் மடியிலே படுத்தான். வேசியினிடத்தில் கர்த்தர் தனக்குள்ளே கொடுத்த அபிஷேகத்தை, ரகசியத்தை சொன்னான். அவன் தலை மயிர் கத்தரிக்கப்பட்டது, அபிஷேகம் இழந்து போனான். அன்பு தேவ பிள்ளையே, நானும் ஓடுவேன், நானும் எழுந்து சத்ருவின் கையில் நின்று தப்பித்துக் கொள்வேன் என்று ஓடினான். முடியவில்லை. அவன் என்ன செய்தான்? தன் அபிஷேகத்தை இழந்து, தன் பலத்தை இழந்து சத்ருவின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டான். எந்த சத்ருவை அழிப்பதற்கு கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டாரோ அந்த சத்ருவின் கையிலே அவன் அழிக்கப்பட்டு போனான்.
பிரியமான தேவ பிள்ளையே, உனக்குரிய மேன்மையை நீ இழந்து போகாதே. நீ தேவ சித்தத்தை செய்வதற்கு அழைக்கப்பட்ட தேவ பிள்ளை. நீ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளை. நீ இச்சை அடக்கம் உள்ளவனாய் இருந்தால் மாத்திரம்தான் நீ தேவ சித்தத்தை செய்யக்கூடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக ஒரு மனிதன் தேவ சித்தத்தை செய்ய வேண்டுமானால் அவன் விட்டு கொடுக்க வேண்டும். விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லை. பிரியமான தேவ பிள்ளையே, நாம் விட்டு கொடுக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளை, நமக்கு நலமானதையும் கூட கிறிஸ்துவுக்காக விட்டு கொடுக்க வேண்டும். லாபமானதையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டமும் குப்பையுமாய் விட்டார். மோசே சொல்லுகிறார், தேவ ஜனங்களோடு கூட நான் கிறிஸ்துவுக்காக என்ன செய்கிறேன், லாபமானது இருக்குது, நன்மையானதையும் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்த விட்டார். அனித்தியமான பாவ சந்தோஷத்தை நான் அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனத்தோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொள்கிறேன். Glory to God Jesus. அன்பு தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ எதை தெரிந்து கொள்கிறாய்? உனக்கு லாபமானதை தெரிந்து கொள்கிறாயா, இல்லை கிறிஸ்துவுக்கு லாபமானதை தெரிந்து கொள்கிறாயா? இந்த செய்திகளை கேட்கிற தேவ பிள்ளையே, இதோ இந்த உலக வாழ்க்கையிலே தேவன் அவருக்கு லாபமானதை செய்வதற்காக, அவருக்கு லாபமான வழியிலே நீ நடப்பதற்காக அவரால் அழைக்கப்பட்டாய். ஆனால் நீ அதை மறந்து உனக்கு லாபமானது காரியங்களை இந்த பூமியிலே நீ செய்து கொண்டு இருக்கிறாய். உனக்கு லாபமான காரியத்தை செய்வதற்காக தேவனுக்கு மேன்மையானதை, தேவனுக்கு லாபமான எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உனக்காக, உன்னுடைய மேன்மைக்காய் தேவன் விரும்பாத வழிகளை நீ தெரிந்து கொண்டு ஓடுகிறாய். பிரியமான தேவ ஜனமே, கர்த்தர் விரும்புகிற வழியிலே நீ கடந்து வர கர்த்தர் இந்த நாளில் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். உன்னை ஆண்டவர் தேடுகிறார். தேவனுக்கு பிரியமானதை செய்ய, தேவ சித்தத்தை செய்ய நீ விட்டு கொடுக்க வேண்டும். லாபமானதையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டமும் குப்பையுமாய் விட வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளை, வாழ்க்கையில் சில நேரங்களில் ஆண்டவர் நீ இந்த காரியத்தை இப்போ செய்யாத அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு அந்த நேரம் அந்த காரியத்தை செய்தால்தான் அந்த தொழிலிலோ இல்லை அந்த காரிய இடத்திலேயோ உங்களுக்கு ஒரு மேன்மை இருக்கிறது போல காணப்படலாம். ஆனால் அன்பு தேவ பிள்ளை அல்ல, அது இப்போதுக்கு நன்மையாக தோன்றலாம். ஆனால் பின் நாட்களில் அது ஒரு பெரிய கேடாய் காணப்படலாம். அருமையான தேவ ஜனமே, இங்கே மோசே சொல்றாரு, அனித்தியமான பாவ சந்தோஷத்தை நான் அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனத்தோடு கூட சேர்ந்து துன்பத்தை அனுபவிப்பேன். ஏன் இதை சொல்கிறார்? இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கிற எல்லா பாவ சந்தோஷம் எல்லாம் அனித்தியமானதுங்க, அனித்தியமானது. குடிகாரன் குடிக்கிறான், கொஞ்ச நேரம் அவனுக்கு சந்தோஷம், குடி வெறி தெளிந்த பிறகு அவன் பழைய மனுஷன், அவனுக்குள்ள இருக்க சந்தோஷம் எல்லாம் போயிடும். இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கிற சகல தீமையான காரியங்களில் இருக்கிற சந்தோஷம் கொஞ்ச நேரம், விபச்சார பாவம் கொஞ்ச நேரம், இன்னும் இந்த உலகத்தில் அனுபவிக்கிற சகல அருவருப்பான காரியங்கள் இருந்து வருகிற சந்தோஷம் எல்லாம் கொஞ்ச நேரம். அன்பு சகோதரனே, வாலிப பிள்ளையே, வாலிப மகனே, உன் வாழ்க்கை சத்து திருப்பிக்கொள். நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா நன்மைகளும் உன்னை விட்டு, உன் வாழ்க்கை விட்டு எல்லாம் அகன்று போகும். இதோ என் ஆண்டவர் அவருடைய சித்தத்தை செய்வதற்காக உன்னை தேடி வருகிறார். எந்த மட்டும் உன் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு இருப்பாய், எந்த மட்டும் ஆண்டவருடைய அழைப்பை தட்டி கொண்டு இருப்பாய், எந்த மட்டும் அவருடைய சித்தத்துக்கு விலகி ஓடிக்கொண்டிருப்பாய், இதோ இன்று ஒரு ரட்சணிய நாள். இன்றைக்கே கர்த்தருடைய அழைப்பின் சத்தம் உனக்கு நேரே கடந்து வருகிறது. உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. உனக்குள்ளே கர்த்தர் இடைபடுகிற அந்த மகிமையான அவருடைய வார்த்தையின் சத்தத்துக்கு நீ கீழ்ப்படிவாயானால் இதோ உன் வாழ்க்கையில் அனித்தியமாய் காணப்படுகிற சகல பாவங்களும் உன்னை விட்டு அகன்று போகும். மோசையை பார்க்கிலும் நீ ஒரு பெரிய மனிதன் அல்ல, மோசையை பார்க்கிலும் நீ ஒரு பெரிய தீர்க்கதரிசி அல்ல. அந்த மோசே, அரண்மனையில் வளர்ந்த அந்த மோசே சொல்லுகிறார், அனித்தியமான பாவம். அன்பு தேவ பிள்ளையே, உலகத்தில் உன் வாழ்க்கையில் தேவனை கிட்டி சேர கூடாதபடி இருக்கிற எல்லா நித்தியமான பாவங்களையும் இன்றே விட்டுவிடு. இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கே தேவனுடைய அழைப்பின் குரல் உன்னை தேடி கடந்து வருகிறது. விட்டு கொடுப்பாயானால் ஆண்டவர் உன் வாழ்க்கையில் அதிசயமான காரியங்களை செய்வார். நீ தேவ சித்தத்தை மெய்யாக செய்யக்கூடும். நிச்சயமாய் தேவன் உன்னில் மகிமைப்படக்கூடும். அப்படிப்பட்ட அனுபவம் உன் வாழ்க்கையில் கடந்து வர வேண்டுமானால் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? இந்த செய்தியின் தொடர்ச்சியை இன்னும் வருகிற வாரத்திலும் கூட நாம் பார்ப்போம். இப்பொழுது அன்பு தெய்வ பிள்ளை, வார்த்தையின் மூலம் தேவனோடு கூட இடைப்பட்ட காரியங்களுக்காய் அர்ப்பணி, ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்பா. ஆமென். உம்முடைய சித்தத்தை ஒரு மனிதன் நிறைவேற்ற வேண்டுமானால் என்னென்ன காரியம் அவனுக்குள் வேண்டும் என்பதை குறித்து நாட்களில் வசனத்தின் மூலம் எங்களோடு கூட நீர் இடைப்பட்ட நல்ல கிருபைகளுக்கு
அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உண்மை அறிகிற அறிவின் வெளிச்சம் மேன்மை எந்த மனிதனுக்குள் இருக்கிறதோ அவன் தான் இந்த உலகத்தில் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் சித்தத்தை செய்ய முடியும் என்பதை குறித்து பார்த்தோம் தகப்பனே. நன்றி ராஜா. இச்சை அடக்கம் உள்ளவனாய் இருந்தால் மாத்திரம் நான் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள கூடும் அப்பா, உங்க சித்தத்தை செய்து நிறைவேற்ற கூடும் என்பதை குறித்து பார்த்தோம். ஆம் தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. விட்டு கொடுக்க வேண்டும் அப்பா. லாபமான எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்காக நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே கூட ஆண்டவரே இந்த உலகத்தில் சின்ன சின்ன காரியங்களுக்கும் கூட குடும்பங்களிலே சமாதானத்தை கெடுத்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் விட்டு கொடுக்க மனமில்லாமல் போராடி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கான ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. போராட்டங்கள் மாறட்டும் அப்பா. விட்டு கொடுக்கிற சுபாவங்கள் கடந்து வரட்டும் ஐயா. எந்தெந்த இடங்களில் சமாதானம் இல்லாமல் விட்டு கொடுக்காததுனால போராடி கொண்டு இருக்கிறார்களோ அவைகளில் எல்லாவற்றிலும் ஆண்டவரை இன்றைக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும். இன்றைக்கு அவர்களுக்குள்ள ஒரு நல்ல தீர்மானம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. அன்பு பாதத்தில் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கொடுக்கிறேன். வாலிப மகனை கொடுக்கிறேன், வாலிப மகளை கொடுக்கிறேன். தேவரீருடைய சித்தத்தை செய்வதற்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கட்டும் ஆண்டவரே. பல முறை நீர் அவர்களோடு பேசியும் அந்த வார்த்தைகளை அல்லத்தட்டி கொண்டு இருக்கிற வாலிபன் வாலிப பிள்ளை இன்றைக்கே உடைய சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கட்டும். ஆவியானவர் அபிதமாய் நீர் கிரியை செய்ய போறதற்காய் நன்றி. நன்றி தகப்பனே. அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். என் ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே. ஆமே ஆமே. அன்பார்ந்தவர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி சகோதரி ஸ்டெல்லா சாமுவேல், இயேசு சுகமளிக்கிறார் விசுவாச ஊழியங்கள், எண் 3/37, வீரமணி நாயகபுரம் தெரு, தேவர்குளம், திருநெல்வேலி மாவட்டம் 627951. தொலைபேசி எண் 9976566353. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.